முக்கியமா மைலேஜ் இந்த வண்டியை பத்தி எல்லாரும் கேட்கறது மைலேஜ் பத்தி கேட்கறாங்க. ஏசி பத்தி ஸ்ட்ராங்கா உண்மையை கரெக்டான உண்மையை சொல்லணும்னா என்னன்னாக்கா 152 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி ஆவரேஜா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாருதி ஈக்கோவில் மைலேஜை பற்றியும் கிட்டை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டுன்றது இந்த ஸ்டெப்பு வரும், அப்புறம் உள்ளார வா, இப்படி வா, சீட் கவர் ஃபுல்லா, ஸ்டேரிங் கவரு, மேட்டு, சிஸ்டம், MP3 சிஸ்டம், 2 ஸ்பீக்கர் வரும், 2 ஸ்பீக்கரு, இதெல்லாம் அந்த கிட்டில் வர்றது. அப்புறம் அந்த டோர் விசிபர், இது 6க்கும் வந்துடும். ஸ்டிக்கர் ஒர்க்கு கிட்டில் வர்றது இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். 250, இது 250, இது 200 ருபீஸு, இது 650. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர், கார் சார்ஜர், இதோட சார்ஜரோட விலை வந்து 600 வரும். போட் பிராண்டு, நல்லா இருக்குது, நல்லா சார்ஜ் நம்ம வீட்டில் போடுற அளவுக்கு நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அப்புறம் இந்த கேபிள் நல்லா இருக்குது, இதுதான் அந்த கேபிள் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து நம்ம வீட்டில் இருந்த கேபிள். இது வந்து என்னென்னா அழகுக்கு தான், ஆனால் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா பைபிள் வேர்ட்ஸ் இருக்கிறதுனால இதை வாங்கி போட்டிருக்கேன். அழகுக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் பைபிள் வேர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இந்த பேக் சீட் பார்க்கலாம் வாங்க. பேக் சீட்டு நல்லா ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். இது வந்து நான் தனியாக வாங்கி போட்டேன். இதுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இது 480. இது வந்து எங்களுக்கு மேலே வந்து லக்கேஜ்லாம் வைக்கணுன்றதுனால இது தனியாக, அது இப்போ இது நாங்கள் தனியாக தான் வாங்கி போட்டது. அப்புறம் நல்லா ஃபுட் பேஸ், நல்லா நிறைய திங்ஸ் வைக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது கம்மியாக தான் வச்சுருக்குறோம். கரும்பூர் கொல்லையில் போயிட்டு நேராகவே கட் பண்ணி கொண்டு வந்தோம். இடம் நிறையா இருக்கிறதுனால கேனையே தூக்கி வச்சாச்சு. இதுக்கு ஒரு இது வாங்கி விட்டோம்னா நம்ம போகிற வழியில் ஒரு அமுத்தி குடிச்சிக்கலாம். இந்த கார் வாங்கும் போது எங்களுடைய பழைய ஆம்னி ஒன்று இருந்தது. ஆம்னி வேனை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணோம். ஆம்னி வேனை வந்து ஒரு 50,000த்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. 50,000த்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது இந்த வண்டியோட கரெக்டான ப்ரைஸ் என்னன்னா, ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 6,58,000 ரூபா கரெக்டாக. அதில் வந்து 30,000 வந்து ஆஃபர் பண்ணாங்க. 30,000 ஆஃபர் பண்ணி 6,28,000 ரூபா ரவுண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த கிட்டுக்கு வந்து 20,000 ரூபா. அந்த புட் ஸ்டெப்பு, கவரு, சீட்டு கவரு, அப்புறம் ஸ்டேரிங் கவரு, மியூசிக் சிஸ்டம், அப்புறம் ஸ்டிக்கரு, அப்புறம் என்ன ஒன்று முக்கியமான அப்படிவா, இது சன் ஃபிலிம் வந்து பண்ணி கொடுத்தாங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஃப்ரீ. சன் ஃபிலிம்ன்றது ஒரு 2000 வரும். அதை வந்து எங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கவர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கீழே வந்து பெயிண்ட் கோட்டிங், அது வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பர்ஃப்யூம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டெப்னி வந்து கீழே தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கீழே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எடுக்கணும்னா, இந்த போல்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டெப்னி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக இருக்கும். இது நாங்கள் ஊருக்கு வந்துட்டு போனதுனால லக்கேஜ் இது. இன்னும் நீங்கள் எவ்வளோ லக்கேஜ்னாலும் வைக்கலாம் இதில். ஒரு தாராளமாக ஒரு ஃபேமிலி தாராளமாக என்னென்ன கொண்டு போகணுமோ அனைத்தும் வைக்கலாம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு கரும்பு வாங்கி கொடுக்கணுன்னாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக வேண்டி ஒரு வயலுக்கே போயிட்டு
35 முழு கழியாக கொடுத்தாங்க. வெறும் 100 rupees தான். ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம், நீளமாக இருந்தால் உள்ளார வைக்க முடியாதுன்றதுனால கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். என் ஒய்ஃபுக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்குன்றதுனால இதுலேயே பாதி வீட்டிலலாம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நிறைய இருந்தது. அந்த இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பப்பாளிக்காய் எங்கள் ஊரில் காய்ச்சது. அதையும் பறித்து பேக்கில் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் இந்த ரிவ்யூ எடுக்கும்போது பாண்டிச்சேரி பைபாஸில் ஒரு ஓரமாக நின்று எடுக்கிறோம். ஏன்னா மற்ற டைம் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதனால் டைமும் இல்லை, பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்க முடியல. இப்போ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நாங்கள் அந்த வீடியோவே எடுக்கிறோம், ஒரு நிழலில் நிப்பாட்டி. ஏசி பற்றி ப்ராங்காக கரெக்டான உண்மையை சொல்லணுன்னா என்னன்னாக்கா, ஏசி வந்து நம்ம காரு ஃபுல்லாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் சீட்டில் சூப்பராகவே வரும். போட்டு அடுத்த 5 செகண்ட்லேயே நமக்கு கூலிங் கிடச்சிரும். பேக் சென்டர் சீட்டு இருக்குல்ல, அதில் வந்து டீசெண்டாக ஒரு 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 15 செகண்டில் வந்து டீசெண்டாக கிடைக்கும். அவ்வளோதான். பேக்கில் வந்து வரணுன்னாக்கா அந்த பேக்கு ஃபுட் பேஸ் இருக்குல்ல, லக்கேஜ் பேஸ், அதில் வந்து ஏசி வருமா அப்படின்னு கேட்டாக்கா வராது. இதுதான் உண்மை. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஏசி ஓடிக்கிட்டே இருந்தால் லைட்டாக வரலாம். அதை நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால நம்ம ஒருவேளை பின்னாடி பேபி சீட் 2 போட்டாங்கன்னா, ஒரு ஃபேன் இப்போ முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது மாதிரி ஒரு 2 ஃபேனு வாங்கி வச்சுக்கிட்டாக்கா போட்டுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது என்னன்னா ஃபேமிலி ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 6 லட்சத்துல ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து அடிக்கடி வெளில போறதுக்கு வேலை இருக்கு, ஒரு டூர் போற மாதிரி ஏதாவது அப்படின்னாக்கா ஃபேமிலிக்கு ஓகே. அதுக்கு வந்து 2 ஃபேனும் வாங்கணும், ஒரு 2 பேபி சீட் போட்டாக்கா கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்கும். அது போல ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றீங்க, அடிக்கடி நம்ம வந்து லக்கேஜ் கொண்டு போகணும் வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் 5 சீட்டர் வாங்கணும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு 7 சீட்டர் இருக்கு. அதில் வந்து ஏசி வராது. நம்ம அது போனீங்கன்னா ஏசி வராது. நீங்கள் இந்த 5 சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏசியோட இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். நல்லா கிடைக்கணும் போது நீங்கள் வந்து நிறைய லக்கேஜ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எங்கேயாவது போகணும் வரணுன்னாக்கா நம்ம அழகாக ஒரு ஃபேமிலி, ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பிஸ்னஸும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம பர்சனல் யூஸும் பண்ணிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணல, எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஒரு கார், நல்ல எல்லாரும் போகிற மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னா இது தி பெஸ்ட். நல்லா இருக்கும். ஒரு பின்னாடி மட்டும் ஒரு பேபி சீட்டு போட்டுட்டீங்க, 2 சீட்டு போட்டுட்டீங்கன்னா முன்னாடி 2 பேர், சென்டரில் வந்து 3 பேர் தாராளமாக உட்காரலாம். பேபி சீட்டு போட்டிங்கன்னா சின்ன பசங்க, இல்லைனாக்கா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க, அது மாதிரி 4 பேர் பின்னாடி உட்காரலாம் பேபி சீட் போட்டால். மொத்தம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 9 பேர் டைட்டாக, அதாவது டைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். இன்னமும் போகணுன்னாக்கா இன்னும் 2 பேர் ஏறிக்கலாம். கொஞ்சம் ஒரு தூரம் கம்மி, நம்ம ரொம்ப தூரம் போக மாட்டோம் அப்படின்னாக்கா 10 பேருக்கு மேலே உட்காரலாம். 10 பேர் கண்டிப்பாக போகலாம். மைலேஜ், இந்த வண்டியை பற்றி எல்லாரும் கேட்குறது மைலேஜ் பற்றி கேட்குறாங்க. மைலேஜ் எப்படி கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி வந்த மாடல்லாம் வந்து கம்பெனி தரப்புல 16 சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டுக்கின என்னென்ன சொன்னாங்கன்னா, லாங்லாம் போனால் ஒரு 10, 11 அப்படி தான் கிடைக்கும், லோக்கல்லையும் அப்படி தான் கிடைக்கும், லாங்கில் போனால் ஏசி போட்டு போனால் அப்படி கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் அப்படிதான் இந்த வண்டி வந்து கம்பெனி தரப்புல வந்து 19 சொல்லியிருக்காங்க. 19.71 நினைக்கிறேன். 19 சொல்லியிருக்காங்க. 19னே வச்சுக்கிட்டாலும் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஊருக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ஏசியோட போட்டால் 15 தாராளமாக கிடைக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் இதில் கிடைக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற தரப்புல, அவங்க மாருதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 சொல்லியிருக்காங்க. 19 எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் யாருக்குமே வந்து 19 கிடைக்கிறது இல்லை, எனக்குமே. ஏன்னா வந்து நம்ம மெயின்டைன் அந்த அளவுக்கு பண்றது இல்லை. எப்படின்னா உங்களுக்கு 19மே மைலேஜ் வேணும்னா 70க்குள்ள 100% 19 தாராளமாக கிடைக்குது. நாங்கள் வந்து 80க்குள்ள தான் வந்தோம் அதிகபட்சம். நான் ஏன்னா ஃபேமிலியோட வர்றதுனால, பசங்களோட வர்றதுனால 80க்குள்ள தான் வந்தேன். தாராளமாக 15க்கு மேலே தான் கிடைச்சது, குறையில. சென்னையில் நாங்கள் வந்து 10 லிட்டர் அடித்தோம், பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துச்சு. அப்போ 152 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி.
ஆவரேஜா பார்த்தாக்க 15 கிடைக்குது. ஆனா பெட்ரோலும் கொஞ்சம் மீந்தது. நான் வந்து ஒரு குத்து மதிப்பா கம்மியா தான் சொல்றேன். இதுல முக்கியமான மைலேஜ் கிடைக்கணுன்றதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா 70 தாண்டக்கூடாது. நம்ம வந்து சல்லுன்னு போகணும்னு நினைச்சீங்கன்னா சல்லுன்னு மைலேஜும் போயிடும். கண்டிப்பா வந்து வேகம் 100க்கு மேலலாம் போனீங்கன்னா 13 தான், 12 13 தான் கிடைக்கும். திட்டமா நம்ம சேஃப்டியும் அதுல இருக்குது, அதே மாதிரி மைலேஜும் கிடைக்கும், வண்டியும் நல்லா இருக்கும். நீங்க 80க்குள்ளேயே ஓட்டுனீங்கன்னா நீட்டா போய்க்கலாம். நீட்டா ஒரு ஒரு ஃபேமிலி வந்து அழகா ஒரு 80 கிலோமீட்டர்ல ஏசியோட ஜம்முன்னு ஏசியோட எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா இது கண்டிப்பா சூப்பரான வண்டி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தி என் ஒய்ஃப் கேட்டாங்க, உங்களுக்காக இதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஒரு 1 hour உங்களுக்காக ஒதுக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இன்னமும் எடுக்கலாம், இன்னமும் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லலாம். ஆனா நாங்க சென்னை போயிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கு. குழந்தைங்களோட போறோம். அதனால இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.